வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த திமுகவுடைய அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க. வெறுப்பு அரசியலை மட்டும்தான் பண்ணுவாங்க. என்கிட்ட அவனை மட்டும் நம்பாத, அவன் உனக்கு எதிரி, அவனுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாத, ஓட்டு போடுறதா இருந்தால் எனக்கு போடு, நான் தான் உன்னை காப்பாற்ற முடியும் இப்படின்னு சொல்லி என் மனசில் இன்னொருத்த மேலே வெறுப்பை விதைப்பாங்க. அதே தான் அவங்ககிட்டையும் போய் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அந்த வெறுப்பை விதைக்கிறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேலை. இன்றைக்கி பாஜக மேலே ஒரு வெறுப்பு பிரச்சாரம், வட மாநிலத்தவர்கள் மேலே ஒரு வெறுப்பு பிரச்சாரம், பிராமணர்கள் மேலே ஒரு வெறுப்பு பிரச்சாரம், சமஸ்கிருத மொழி மேலே ஒரு வெறுப்பு பிரச்சாரம். பாஜகவில் இருக்கிறவங்களாம் தமிழர்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையாவது நீங்கள் வெறுத்துகிட்டே இருக்கணும், யாரையாவது நீங்கள் திட்டிகிட்டே இருக்கணும். அது அதுதான் இந்த திமுக காரங்களுக்கு வேணும். சரி, இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பேட்டி கொடுத்தாரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மாநில தலைமை, மத்திய தலைமை அவர்களுடைய முடிவுகள் இது எல்லாத்தையும் விமர்சித்து அதிமுகவோட கூட்டணி இருந்திருந்தால் நம்ம பெருசாக ஜெயிச்சிருக்கலாம், அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிகாரம் இல்லை இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. இதை பாஜகவினர் கண்டிச்சாங்க. நீங்கள் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி. மாநில தலைமையை எதிர்த்து நீங்கள் எதுக்காக பொது வெளியில் பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான். வேறு எந்த கட்சிக்காரனாவது அப்படி பேசுகிறானா, நீங்கள் மட்டும் ஏன் அப்படி பேசுகிறீங்க, அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேட்க தான் செய்வாங்க. ஆனால் அது கேட்டதே பார்த்திங்கன்னா பாஜகவில் இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே அது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிக்காரங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அண்ணாமலையுடைய ரசிக குஞ்சுகள், அண்ணாமலையுடைய வார் ரூம் இவங்களையெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இவங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, இவங்களை திட்டுறாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கே ஒரு குரூப் இருக்குது. கட்சிக்கு எதிராக நீ பேசினா உன்னை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நானும் இதே கட்சியில் தான் இருக்கேன், உனக்கு இருக்கிற உரிமை தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் கட்சிக்காரர்களுடைய நிலைப்பாடு. இப்போ இதற்காகவே நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். மத்திய தலைமை தமிழிசை மற்றும் கல்யாணராமன் இவங்களெல்லாம் கண்டிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தோம். உங்களுக்கு விமர்சனம் இருக்கா, உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா, அதை எங்கே சொல்லணுமோ அங்கே போய் சொல்லுங்கள். போய் டெல்லிக்கு டிக்கெட் போட்டு போய் சொல்ல வேண்டியதானே, ஏன் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இதற்காக கண்டிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது பார்த்திங்கன்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழா நடந்தது. அதற்கு பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து எல்லா தலைவர்களும் அங்கே வந்திருந்தாங்க. ப்ளஸ் தமிழிசை சவுந்தரராஜனும் அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிருக்கிற போது மேடையில் அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா திரு வெங்கையா நாயுடு அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறபோது தமிழிசை அவர்கள் அவங்களுக்கெல்லாம் வணக்கம் வச்சுட்டு அப்படியே போகும்போது அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை திரும்ப கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி கை காமிச்சு, இதெல்லாம் நீ பேசாத, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் அவர் பேசுகிறார். அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் இருந்தது. தமிழிசை அவர்களை திட்டுற மாதிரியோ இல்லை அவங்கள மறுத்து பேசுகிற மாதிரியோ தான் இருந்தது. தமிழிசை அவர்களும் பார்த்திங்கன்னா ஏதோ விளக்கம் சொல்ல வராங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் அதை கேட்கல. இது நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 செகண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சிருது, வேறு இடத்துக்கு காமிச்சிடுறாங்க. இந்த வீடியோ நேற்று முழுவதும் வைரல் ஆச்சு. பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள், பாஜகவுடைய ஆதரவாளர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அமித்ஷா தமிழிசைக்கு ஒரு நல்ல பாடம் கற்பித்து கொடுத்துருக்காங்க, உண்மையிலேயே இது சரியான விஷயம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதுவே என்னாச்சு அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்களா, அண்ணாமலையுடைய ரசிகர்கள் தமிழிசையை கண்டித்ததை கொண்டாடுறாங்க அப்படின்னு. எப்போ நாங்கள் எதிர்பார்த்தது தான்ப்பா நடந்திருக்கு, அதனால் அப்புறம் நாங்கள் கொண்டாடத்தானே செய்வோம். அமித்ஷா இந்த இவங்களை கண்டிக்கணும் தானே நாங்கள் நினச்சோம், அதைத்தானே நாங்கள் சொன்னோம், அப்போ அதுதானே நடந்திருக்கு, அதை அப்புறம் கொண்டாடுறதுல என்ன தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஆனால் இதில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திமுக ஐடிவிங் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இறங்கினது தான். அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது பாஜகவுடைய உட்கட்சி விவகாரம். பாஜகவை சேர்ந்த அமித்ஷா அவர்கள் பாஜகவை சேர்ந்த தமிழிசையை பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இங்கிருந்து நம்ம பார்க்குறம்போது அவர் மிரட்டியிருக்காரு, இல்லை அவர் கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்கும். அப்படி இருக்கிறம்போது திமுக இறங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் வருது. அவங்களுக்கு என்ன தேவை? யார் மேலேயாவது ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்யணும், யாரையாவது எதிரியாக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஒரு தமிழராகிய தமிழிசை சவுந்தரராஜனை பொது மேடையில் வைத்து அசிங்கப்படுத்திய அமித்ஷா குஜராத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விடுறாங்க.
ஏன்னா இவங்க ஆல்ரெடி தான் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சவுத்து தெற்கு வடக்கு அப்படின்னு பேசி ஒரு பிரிவினைவாதத்தை வச்சுட்ருக்காங்க இல்லைங்களா, அதற்கு வந்து இந்த பிரச்சாரம் பயன்படும். ஆனால் இதே தமிழிசைக்கு 2 முறை வந்து மாநில தலைவர் பதவி கொடுத்ததும் இதே மோடி அமித்ஷா தான், 2 மாநிலத்துக்கு வந்து கவர்னராக்குதும் இதே மோடி அமித்ஷா தான். அப்போ இந்த திமுக ஐடி விங் வந்து ஒரு தமிழருக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்த மோடியும் அமித்ஷாவையும் பாராட்டினாங்களா? கிடையாது, அதை பேச மாட்டாங்க. ஆனால் இதை வந்து அவங்களுடைய பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக்கிறதுக்கு களத்தில் இறங்கிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னா, நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜனை பொது மேடையில் வைத்து அவமானப்படுத்திய அமித்ஷா அவர்களை கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு போஸ்டர். யாரா இந்த போஸ்டர் அடிச்சிருக்கான்னு பார்த்தா கீழே வந்து நாடார் சங்கம், நாடார் மகாஜன சங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. உண்மையிலேயே அவங்க தான் அடித்தாங்களா இல்லை வேறு யாராவது அடித்து வந்து ஒட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. திமுக கேட்ட அதே கேள்வியை தான் வந்து இந்த நாடார் சங்கத்துக்கிட்டையும் கேட்க வேண்டியதாக இருக்குது. நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசையை வந்து கவர்னராக இருக்கிறபோது நன்றி தெரிவித்து நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் ஓட்டினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இங்கே வந்து திமுகவுடைய நோக்கம் என்ன? பாஜகவுக்கு நாடார் சமூகத்துடைய ஒரு பெரும்பான்மையான ஆதரவு அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. தென் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக மிக வேகமாக வளர்ந்து வருது. அப்போ அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழிசை அவர்களுடைய இந்த விஷயத்தை வந்து அவங்க பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாடார் சமூகத்துக்கு எதிரானது பாஜக அப்படின்னு. எப்பவுமே இவங்களுடைய வேலை அதுதான், பிராமண சமூகத்தை திட்டுறது ப்ளஸ் இந்த ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா அதை 2 பேருக்கு நடுவில் வந்து கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குற வேலையை மட்டும்தான் வந்து திமுக எப்பவுமே செய்யும். இவன் வந்து அவனுக்கு எதிரி, அவன் வந்து இவனுக்கு எதிரி, இப்படிங்கிறது மட்டும்தான் திமுகவுடைய ஒரே அரசியல். அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் மட்டும் அது மட்டும்தான். ஆனால் இதை கையில் எடுத்திருக்கிற திமுக ஐடி விங்காரங்களை வந்து அவங்கள விட ஒரு முட்டாள்கள் யாருமே கிடையாது. ஏன்னா இதே தமிழிசையை வந்து கிண்டல் பண்ணு அப்படின்னு மேலிடம் சொன்னாங்கன்னா இவங்க இறங்கி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களை எந்தளவுக்கு இழிவாக அருவருப்பாக பேச முடியுமோ அதெல்லாம் பேசுனது யார் அப்படின்னா இதே வந்து திமுக ஐடி விங் தான், இதே திமுக காரங்க தான். அன்றைக்கி அந்த நாடார் சங்கம் எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியல. நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசையை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அருவருப்பாக இழிவுபடுத்திய திமுகவை கண்டிக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கி எவனா போஸ்ட் ஒட்டியிருக்கணும் இல்லை? ஒட்டினானுங்களா? இன்றைக்கி அமித்ஷா பேசினதுன்னா ஒரு பெரிய விஷயமா? அவங்க வந்து உட்கட்சி விவகாரம், அவர் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கார், இவங்க பதில் சொல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்டித்து பேசுகிறார். ஆனால் இதுக்கு போஸ்ட் ஓட்டுறவங்க ஒரு பெண் என்றும் பாராமல் ஒரு மாநில தலைவர் பாஜகவில் இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள உருவகேலி செஞ்சு அசிங்கப்படுத்தின திமுகவை என்றைக்காவது இந்த நாடார் சங்கம் கண்டிச்சிருக்கா? அந்த சமூகம் கண்டிச்சிருக்கா? ஆனால் அந்த சமூகம் தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டு கனிமொழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே திமுக ஐடிவிங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழிசையை அசிங்கப்படுத்திட்டு இன்றைக்கி அதே தமிழிசையை வச்சு தங்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அன்றைக்கி அசிங்கப்படுத்துனதும் ஒரே ஆள் தான், இன்றைக்கி ஆதரவாக பேசுகிறதும் ஒரே ஆள் தான். அதனால தான் வந்து சொல்கிறேன், திமுக காரங்க அத்தனை பேருமே வந்து அடிமுட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோழைகள். இவங்கெல்லாம் வந்து எதற்குமே லாய்க்கில்லை, சொந்தமாக புத்தியே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. எதை பற்றியுமே யோசிக்க மாட்டானுங்க. அடுத்ததாக இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக வந்து திமுக காரங்க பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ஃபோக்கஸும் பார்த்திங்கன்னா பாஜக மேலே தான் இருக்கணும். பாஜகவுடைய ஆட்சியை பற்றின அந்த தொடர்ச்சியான வெறுப்பு பிரச்சாரம், தொடர்ச்சியான பொய்கள், தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வெறுப்பு வரக்கூடிய விஷயங்களை வந்து இங்கே தொடர்ச்சியாக வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் இவங்களுக்கு தேவை. ஏன் அப்படின்னா திமுக ஆட்சி எப்படி நடத்துகிறாங்க, தமிழகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, இவங்க அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்வர் என்ன பண்ணுறாரு, இதை பற்றியெல்லாம் எந்த செய்தியும் கிடையாது. எத்தனை மாதமா? 2 மாதம் ஆச்சு. எலெக்ஷன் மார்ச் மாதம் எலெக்ஷன் அறிவித்த போது ஆரம்பித்தது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தமிழக அரசு என்ன செய்யுது, தமிழகத்தில் திமுக எப்படி ஆட்சி செய்கிறாங்கிறத பற்றி ஒரு நாள் கூட விவாதம் கிடையாது. அதுதான் இவங்களுக்கு வேணும். தங்க பக்கம் லைட்டை திருப்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக இவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முழு ஃபோக்கஸையும் பாஜக மேலே வை அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். ப்ளஸ் பாஜகவுடைய உட்கட்சி பூசலை எப்படியாவது பயன்படுத்தி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போ அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அப்படின்னா என்ன கேள்வி கேட்பாங்க? முழுக்க முழுக்க அவங்களுடைய உட்கட்சி விவகாரத்தை பற்றியே எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து திமுக ஆட்சியை பற்றி கேட்குற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேராது. அண்ணாமலை வந்து திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அதற்கும் வந்து ஒரு செக் வச்சாச்சு. இதுதான் வந்து திமுகவுடைய அரசியல், இதுதான் வந்து திமுகவுடைய நெரேட்டிவ். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஜகவுக்குள்ளேயே இருக்கிற அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து திமுக பக்கம் சாஞ்சு அதை இப்படி வந்து பொது மேடையில் வச்சு தமிழிசையை பேசலாம் அப்படின்னு. எங்கே வச்சு பேசினா என்னங்க?
இவங்க செஞ்சது தப்பு, அதை வந்து அவர் கண்டிக்கிறார், அவ்வளோதானே. அதை கண்டிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் வந்து அமித்ஷாவுக்கு இருக்கா இல்லையா, அவர் வந்து ஹைகமாண்டில் இருக்காரா இல்லையா, அதுதானே கேள்வி. அதை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதைத்தான் நீங்கள் வந்து கேட்கணும். இன்னும் கேட்குறது அப்படிங்கிறத விட எதற்காக திமுக இதையெல்லாம் செய்கிறதுன்னு யோசித்தாலே போதும், உங்களுக்கு 1000 காரணம் வரும். ஆனால் அதை செய்ய மாட்டேன், முட்டாள்கள் மாதிரி வந்து திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்புவேன் அப்படின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே முட்டாளாக இருக்க வேண்டியதுதான். இந்த திமுக காரங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான், கொஞ்சமாவது யோசிங்க. கொஞ்சமாவது வந்து இந்த பகுத்தறிவுன்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறீங்க இல்லையா, அது ஏதாவது கொஞ்சமாவது உங்கள் மண்டையில் இருக்கா அப்படிங்கிறத தேடி பாருங்கள். நன்றி.